கடந்து வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தெய்வ சமூகத்திலே சமர்ப்பித்து நம்முடைய உள்ளான மனுஷனை தேவனுக்கு நேராய் திறந்து கொடுப்போமா? நம்முடைய உள்ளமும் உதடும் துதிக்கத்தக்கதாக நம்மை முற்றிலுமாய் சமர்ப்பிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளுக்காய், தேவன் நம்முடைய ஜீவியங்களிலே பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காய், அன்பிற்காய் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை வழி நடத்தினதான் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்த நாளை உம்மை ஆராதிக்கும்படியாய் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தந்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் உடைய கிருபையின் மறைவிலே எங்களை மறைத்து பாதுகாத்தீர். ஜீவன் சுகபலன் ஆரோக்கியம் தந்து எங்களை பலப்படுத்தினீர். போதுமான தாளந்துகளையும் பொதுமையான நன்மையான ஈவுகளையும் போதுமையான ஞானத்தையும் தந்து இம்மட்டும் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களுடைய கண்களை கண்ணீருக்கு விலக்கி காத்தவரே உமக்கு நன்றி. எங்களுடைய கால்களை சறுக்குதலுக்கு விலக்கி பாதுகாத்தவரே உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அநேக அந்தகாரத்தின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ள வந்தபோதும், அநேக துன்மார்க்க கிரியைகள் எங்களை மேற்கொள்ள வந்தபோதும் உடைய கிருபையின் மறைவிலே எங்களை மறைத்து வைத்து பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தினவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நாம முக்கியமாய் சமர்ப்பிப்போமா? நம்முடைய உள்ளந்திரியங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனோடு பேசத்தக்கதாக, தேவனுடைய ஆவியானவர் நம்மை முற்றிலுமாய் ஆளுகை செய்யும்படியாக, தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே ஆகும்படியாய், அதை அனுபவிக்கத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்தும்படியாய், நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய், நம்முடைய உதடுகள் தேவ சமூகத்திலே நன்றி நிறந்தோடு துதிக்கட்டும். நம்முடைய உள்ளந்திரியங்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய சிந்தா மண்டலங்கள் தேவ சமூகத்தை நோக்கி, தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக சிந்தா மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே பரிபூர்ண விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். ஸ்தோத்திரம் நாதா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா, இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் கர்த்தாவே உன் கரத்தில், கர்த்தாவே உன் கரத்தில். நான் களிமண்ணானே, நான் களிமண் போலானே,
கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும், உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடு. என்னை என்னாலும் நடத்திடு, என்னாலும் நடத்திடு. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடு. என்னை என்னாலும் நடத்திடும். இயேசுதேவா, இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே. Thank you Lord. ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக்கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக்கொள்ளு. என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக்கொள்ளு, என் இதயம் வாசம் செய்யும். ஆமெனப்பா, அப்படி திரு சமூகத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை ஆவி ஆத்தும சரீரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஏந்தி கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய சமூகத்திலே ஒரு களிமண்ணை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சமர்ப்பிப்போமா பிரியமானவர்களே. உம்முடைய சித்தம் போல் எங்களை வரைந்து கொள்ளும்படியா, எங்களுடைய ஜீவிதங்களை உம்முடைய சித்தம் போல் வரைந்து கொள்ளும்படியா, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய சித்தம் போல் வரைந்து கொள்ளும்படியா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நாதா. இந்த நாளின் ஆராதனை தேவ சமூகத்திலே சமர்ப்பித்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை பொறுப்பெடுக்கும்படியாய் மெய்யாகவே தெய்வீக विடுதலை நாம் अनुभविக்கத்தக்கதாக हमारा जो ब्रदर प्रार्थना करेंगे इस आराधना का आशीष के लिए, इस आराधना का आशीष के लिए हमारा भाई प्रार्थना करेगा. Thank you Lord. Yes Jesus. దేవా గత ఆదివారం నుండి ప్రభువా ఇప్పుడని ఆదివారం వరకు ఈ షెడ్యూల్ గురించి మమ్మల్ని భద్రపరిచి మమ్మల్ని కనికరించి ఈ స్థలాన్ని మమ్మల్ని తోడుకొచ్చిన విధానాన్ని బట్టి ప్రార్థిస్తున్నాం ప్రభువా. దేవా ఇంకోనైనా మీ సాక్షిగా ప్రభు మాట్లాడేవారు ప్రభునైనా మీ బిడ్డలన్నావు ప్రభు, ఇంకో నీకు స్నేహం చేసేవారు మీ బిడ్డలన్నావు ప్రభువా. ఇంకో మా ప్రభు మీ అందరూ ప్రభు ఇది కూడుకొని అయ్యా నేను ధనపరచడానికి మీరు మహిమపరచడానికి ప్రభువా ఈ స్థలంలో ప్రభువా మీరు కూర్చుని అయ్యా ప్రార్థిస్తున్నాం ప్రభువా. అయ్యా మా ప్రార్థన ఆలకించే దేవుడు, మా ఆలకించే దేవుడు ప్రభువా. దేవా ఇగోనైనా సేవకులను బట్టి మేము ప్రార్థిస్తున్నాం ప్రభువా. చేసిన పరిచర్య అంతా మీరు తోడుగా ఉండండి. పరిచర్యలో ప్రభావ అనేక ఆత్మలు ప్రభావ రక్షించే వారు ఎంతో ప్రయాసపడుతున్నారు ప్రభావ. ఆ ప్రయాసాన్ని ప్రభావ అయ్యా మీ సఫలం చేయండి ప్రభావ. తండ్రి దేవానైనా కూర్చుని ప్రతి సహోదరుని బట్టి ప్రార్థిస్తున్నాం ప్రభా. అయ్యా నీ సన్నిధిలో ప్రభా మేము మెలుగుగా ఉండి ప్రార్థించిన వారు గాను అయ్యా నీకు మేము మెలుగుగా ఉండి అయినా ఒక నడిచేవారుగా ఉండడానికి సహాయం చేయ ప్రభా. అయ్యా సేవకుడు మాట్లాడినప్పుడు ప్రభా అయ్యా మా హృదయంలో నేను ఫలించే నేను విగ్రహములు వలె అయ్యా మంచి నేల సారవంత నేల బట్టి విగ్రహములు వలె ప్రభా. అయ్యా మా హృదయంలో ఫలింపచేయండి అయ్యా విగ్రహము ఫలింపలేదు ఉపదంతులుగా అరవదంతులుగా నూరంతులుగా ఫలింపజేసి అయ్యా నీ సేవకులను బలపరచమని ఈ ప్రార్థన ఆలకించమని మా ప్రభువును రక్షకుడు యేసు క్రీస్తు నామమును బట్టి అడుగుచున్నాము తండ్రి. ஆமென். ஹல்லேலூயா. அன்றைய சமூகத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து ஆராதிக்கும்படியாய் சேர்த்த மகா கிருபைக்காய் நன்றியோடு துதிப்போம். இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். 47வது பக்கத்திலே 2வது பாடல், தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா.
நம்முடைய காலடிகள் வழிவிடாமல் நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்தும்படியாய், கண்மணி போல காத்திடும்படியாய், கிருபையால் இதை வழி நடத்தும்படியாய் தேவ சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தோடு நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கிருபையாதிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையாதிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்த்திடுவோம், ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தன்னை கிருபை தொடர்ந்திடவே வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் போதிடவே அம்மே இயேசு தேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே.
பாடலை கூட பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். 68வது பக்கத்திலே 1வது பாடல். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா पाड़ुவோம். इस गाने में यही लिखा हुआ है, जो परमेश्वर ने इस दिन को बनाया, इसलिए इस दिन में हम खुशियों से गाएं और उनका नाम को प्रशंसा करें, क्योंकि उनके वजह से हमको हार नहीं, कभी भी डर नहीं है. ये इस गाने में बता रहा है. हमेशा जो भी मुझे मदद करने वाला परमेश्वर मेरा साथी है, उसमें जो यही बता रहे हैं. इसलिए अगर परमेश्वर हमारे साथ है तो ये इस लोग के संसार के लोग मुझे क्या कर सकते हैं? कुछ नहीं कर सकते हैं. ये यही बता रहे हैं. थैंक यू. आमीन. வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இல்லை எனக்கு, வெற்றி பவனி தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். வெற்றியின் நாள் இது, அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் ஒரு கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் ஒரு கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் என்று கைதட்டி பாடுங்களே.
செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியே நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று உள்ளது உமது பேரன்பு என்று மறை சாற்றுவேன். என்று உள்ளது உமது பேரன்பு என்று மறை சாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம். எனக்கு உதவிடம் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, படைத்த வெற்றியே நாளிது, மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Thank you Lord, thank you Jesus, thank you Lord. என்றும் உள்ளது உமது பேரன்பப்பா. துன்ப வேளையிலே நாங்கள் கூப்பிட்டதான நாட்களிலே, கூப்பிட்டதான சூழ்நிலைகளிலே எங்களுக்கு துணையா, எங்களுக்கு ஆதரவாய் வந்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. ஒரு பாடலை கூட பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். 17வது பக்கத்திலே 3வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க கிருபா हमेशा हमारे साथ है. हम किस भी परेशान में है उसी वक्त उनका कृपा हमारा साथ है, ये गा रहे हैं. इसलिए वो अच्छा है, वो धन्य है, ये गा रहे हैं हम. हमारा जिंदगी में कभी भी शत्रु का सेना हमारा विरोध में आ गया तो जो दाऊद का जो परमेश्वर है वो हमारा साथ है, वो सारे चीज को मिटा देता है. इसलिए उनका कृपा हमारा साथ है. ये गाना इसको गा रहे हैं. थैंक यू लॉर्ड. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். இனி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். இனி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து இறந்தேனியா ஆவியை அளித்தே. மேற்கொள்ள வந்து இறந்தேனியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈர்த்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈர்த்தாரே, அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Oh Jesus. சத்துரு சேனைகள் எங்களை தொடர்ந்து சூழும்போது, எங்கள் குடும்பங்களை சூழ்ந்த போது, எங்களுடைய ஜீவிய பாதையிலே சூழ்ந்த போது, இதோ தாவீதின் தேவனாகிய எங்கள் ஜீவனுள்ள கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று சகல சத்துருவின் சேனைகளையோ நிர்மூலமாக்கி எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை பட்சிக்கும்படியா, எங்களை எரித்து போடும்படியா, எங்களை நிர்மூலமாக்கும்படியாக அக்கினி போனதான சோதனைகள் கடந்து வந்த போது, ஆண்டவரே இந்த நாட்களிலே முச்சடிதனிலே தோன்றிதான அதே ஜீவனுள்ள தேவன் சகல அக்கினிக்கு எங்களை தப்பிவித்து பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Father. Thank you Lord. Thank you Lord. Oh Jesus. இந்த நாளின் ஆராதனை மீதியான ஒவ்வொரு பகுதிகளில் தேவனுடைய அசைவாடுதல் காணப்படும்படியாய் சங்கீத பகுதிகளை வசனங்களை எடுக்கிறதான கர்த்தருடைய தாசன்மார்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலிருந்து சமாதானத்தை, சந்தோஷத்தையும் ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்கதாக ஆவினால் ஏவப்பட்ட யாரேனும் ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கிறதா இருக்கும். Thank you Lord.
ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, பரிசுத்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தாவே நோக்கி பார்த்து கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் ஆராதனை கர்த்தாவே, நீங்கள் கர்த்தாவே உங்கள் பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோமே அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் இன்னும் பகுதிகளாகிய சங்கீதங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே தனிப்பட்ட ஆராதனை, சிறுபிள்ளைகள் வசனம் கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் வல்லமையான வார்த்தை பகுதிக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நீரே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, எங்கள் இருதயங்களை யாரையும் அறிகிற தேவனப்பா, ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தாவே பகிர்ந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருந்தவர் வந்த வண்ணமாக திரும்பி போகாமல் கர்த்தாவே, ஆண்டவரே ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அளவில்லாம பொழியும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கர்த்தாவே வருடத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வருகிற வருடத்தை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதேனும் இருந்தால் கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் ஒப்புக் கொடுத்து அதை கர்த்தாவே ஒப்புரவாக்கி கொள்ள கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்கள் சொன்னாலே ஆமென். நீதிமொழிகள் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். Proverbs chapter 1. Verse 1 to 10. நீதிமொழிகள், Proverbs. ஓகே. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். Read in Hindi, brother. दाऊद के पुत्र इस्राएल के राजा सुलेमान के नीति वचन. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமான்களை உணர்ந்து इनके द्वारा पढ़ने वाला बुद्धि और शिक्षा प्राप्त करे और समझ की बातें समझे. விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். और काम करने में प्रवीणता और धर्म, न्याय और निष्पक्षता की शिक्षा पाए. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். कि भोलों को चतुराई और जवान को ज्ञान और विवेक मिले. நீதிமான்கள் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான். कि बुद्धिमान सुनकर अपनी विद्या बढ़ाएं और समझदार बुद्धि का उपदेश पाएं. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். जिससे वे नीति वचन और दृष्टांत को और बुद्धिमानों के वचन और उनके रहस्यों को समझे. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். यहोवा का भय मानना बुद्धि का मूल है. बुद्धि और शिक्षा को मूढ़ ही लोग तुच्छ जानते हैं. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. हे मेरे पुत्र, अपने पिता की शिक्षा पर कान लगा और अपनी माता की शिक्षा को न तज. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். क्योंकि वे मानो तेरे सिर के लिए शोभायमान मुकुट और तेरे गले के लिए कंठमाला होगी. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. हे मेरे पुत्र, यदि पापी लोग तुझे फुसलाएं तो उनकी बात ना मानना. இந்த நீதிமொழியிலே நாம் கற்றுக்கொள்வது ஒரு சில காரியங்களை குறித்து இந்த சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் நமக்கு சொல்கின்றார். அது என்னவென்று சொன்னால், ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து
புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இந்த எல்லா காரியங்களும், இப்போ நாம் வாசித்த இந்த எல்லா காரியங்களும் ஒரு மனிதனுடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போதுமான ஒரு அடிப்படையான ஒன்றாக காணப்படுகின்றன. பாருங்க, ஞானம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் இவைகள் ஆரம்பமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று சொல்லி பாருங்க, இந்த 7வது வசனத்திலே பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஞானம் நமக்கு எங்கிருந்து உருவாகிறது, எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலிருந்து தான் முதலாவது நமக்கு என்ன உண்டாகிறது, என்ன கிடைக்கிறது? ஞானம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பூமியிலே நாம் ஞானவான்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த பகுதியிலே if we want wisdom, we need to fear the Lord. If you fear the Lord, God is ready to give you the wisdom. This is what the word is telling. When we read this chapter, chapter 1 verses 3, you can read one more time in Hindi, brother. 3. करने में प्रवीणता और धर्म, न्याय और निष्पक्षता की शिक्षा पाएं. Yeah, these all things when you will learn. And chapter 2, chapter 1 verses 2 again read, you can. इनके द्वारा पढ़ने वाला बुद्धि और शिक्षा प्राप्त करे और समझ की बातें समझे. Yeah, ஞானத்தையும் புத்தியையும் நமக்கு தருகிறதாகவும், wisdom and knowledge God is going to give. So how you will achieve the first one is when you are fearing the Lord, you will get the wisdom. When one by one God is going to give. When you read more and more this word of God, you will get knowledge as well as the wisdom. So when you are meditating the word of God, you will get wisdom and knowledge and all these things. Once again I will give you. Anyone has the English Bible? Okay, no. To receive the instruction of wisdom, justice, judgment and equity. These all things we will get when we fear the Lord in the beginning of our Christian life. If you want to be a successful Christian life on this earth, you have to fear the Lord, and then you have to meditate the word of God, and then you need to sit in the feet of God to seek His wisdom and His kingdom. Then you will get all these things, whatever God is going to give. Let us have all this in our mind. And with the fear of the Lord, we all can come to in the presence of Lord. And we all will now, we will worship the Lord one by one. நம்ம எல்லோரும் தனித்தனியாக இந்த நேரத்திலே தேவனை துதிக்கும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய் நம்முடைய இந்த ஒரு சில நிமிடங்களை நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் செலவிடலாம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே,
மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை அன்பு செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற இந்த நல்ல தயவுக்காக, நல்ல இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வலது கரத்தை பிடித்து ஆண்டவரே இதுவே வழி என்று சொல்லி எங்களை நடக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே நல்ல தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அட்ரஸ் இல்லாமல் இருந்த எங்களை, ஆண்டவரே பாவிகளாய் கிடந்த எங்களை ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து எங்களை அழைத்து ஆண்டவரே எங்களை முன்குறித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆலயத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வழி நடத்தி வருகின்ற இந்த நல்ல பாதைகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்றோம். अंग्रेज में ले जाकर उधर से बता रहा है, उस वजन के द्वारा बता रहा है, आप इससे नीचे गिरेगा तो तुम्हारा स्वर्ग दूत तुम्हारे सुरक्षित कर देगा कर தெளிவாக நாம் இந்த இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பிசாசும் கூட தேவனுடைய வார்த்தையோடு நம்மை சோதிக்கும்படி கடந்து வருவான். इसमें एक चीज हम ध्यान देने वाली बात है, जो शत्रु है ये क्या करता है, प्रभु का वचन के द्वारा भी हमें टेस्ट कर सकता है, शोधना दे सकता है. தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். யார் என்ன ஆவியோடு நம்மளோடு பேசுகிறார்கள் என்று சொல்லி நிதானித்து அறிகிறவர்களாக நம்மளுடைய காரியங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். इसलिए हमेशा क्लियर विजन होना चाहिए, कौन किस आत्मा से हमसे बात कर रहे हैं, किस तरह से बात कर रहे हैं करके हमको क्लियर आइडिया होना चाहिए. நம்மை இந்த பூமியிலிருந்து செயல்படாதபடிக்கு, நாம் இந்த பூமியிலே தேவனுக்காக எழுந்து நிற்காதபடிக்கு அநேகர் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கலாம். हम अनेक क्रिया प्रभु के लिए ना करने की वजह से इसके विरोध में बहुत कार्य हमारा अगेंस्ट में हो सकता है. வார்த்தை சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். जो प्रभु का वचन ये बता रहा है, तुम उधार नहीं लेगा लेकिन अनेक लोग को उधार देगा. ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுதே, நீங்க நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு உங்களை குற்றப்படுத்தலாம். लेकिन जो शत्रु बोलेगा, प्रभु का वचन बता रहा है तुम उधार नहीं लेगा किसी से भी, लेकिन तुम बहुत लोगों से उधार लेकर रखा हुआ है. இதெல்லாம் என்னது? பிசாசு நம்மளை சோதிக்கக்கூடிய காரியங்கள். அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். ये भी प्रभु परमेश्वर का वचन है. इस वचन को द्वारा ही जो शत्रु हमारे साथ शोधना देगा. தேவனுடைய வார்த்தை, அதற்கு நாம் என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்,
தேவன் நம்மை பரீட்சிக்கும் பொழுது அந்த பரீட்சையிலே நாம் தோற்று விடாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், அவர்களுக்கு பதில் கொடுக்கலாம். ऐसे शोधना हमारे सामने आएगा तो हम कैसे उत्तर या शत्रु को या लोगों को दे सकते हैं. ऐसे शोधना मेरा जिंदगी पर आएगा तो भी प्रभु परमेश्वर ने मुझे सुरक्षित कर उसको पार करने के लिए शक्ति देता है कर हम देना बताना है. சோ இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த இடத்துல என்ன பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால் பாருங்க 7வது வசனத்திலே यीशु मसीह इस जगह पर कैसे उत्तर दे रहा है. 7वें वचन पढ़ेगा तो உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். यीशु ने उससे कहा ये भी लिखा है तुम प्रभु अपने परमेश्वर को परीक्षा ना करे. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. तुम्हारा जो परमेश्वर है उनको शोधना ना करें, उनको टेस्ट ना करें करके लिखा हुआ है. தேவாலயத்தின் உப்பரிக்கையிலே கொண்டு நிறுத்திவிட்டு நீ இங்கிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கொள் என்று பிசாசு சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. ये शत्रु क्या कर रहा है, यीशु मसीह को, प्रभु यीशु मसीह को जो मंदिर का कंगड़ा में खड़ा कर उनको बता रहे नीचे गिरने के लिए. लेकिन प्रभु यीशु मसीह ने ये बता रहा है तुम्हारा जो परमेश्वर को तुम परीक्षा ना करें. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏதாகிலும் தேவனுக்காக நாம் செயல்பட நாம் முயற்சிக்கும் பொழுது மற்ற ஜனங்கள் நம்மை இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கரெக்ட் இல்லை, ஊழியம் உங்களுக்கு கிடையாது, ஊழியம் உங்களுக்கு ஆண்டவர் தரலை, இப்படியெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கர்த்தரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பரீட்சை பார்க்காதீங்க. ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு அது தனிப்பட்ட உறவு. हमारा जिंदगी के रास्ते पे प्रभु के लिए हम खड़ा होकर उनके लिए कार्रवाई करने के लिए कोशिश करेगा तो अनेक लोग हमारे बीच में आकर ये बोल सकते हैं तुम्हारे ऊपर साक्ष्य नहीं है, विटनेस नहीं है, तुम प्रभु के लिए जी नहीं रहे हो, उसका वचन के विरोध में जी रहे हो. ऐसे कोई बोलेगा तो आप ये बताना है ये प्रभु परमेश्वर को आप लोग परीक्षा ना करें, ये मैं और परमेश्वर के बीच की बात है. அதுதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக அந்த பரீட்சையிலிருந்து என்ன செய்கிறார், வெற்றி பெறுகிறார் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து. ऐसे यीशु प्रभु यीशु मसीह ने उस वचन को बताकर ही उसमें जीत रहा है. அடுத்த டெஸ்ட் என்னன்னு பாருங்க. 8லிருந்து 10 முடிய உள்ள வசனங்கள். மறுபடியும் பிசாசு விடல. 2 டெஸ்ட்ல இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 3வது டெஸ்ட், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். 2 परीक्षा में प्रभु यीशु मसीह ने जीत लिया, इसलिए तीसरा जो परीक्षा प्रभु का यीशु मसीह के सामने रखा हुआ है वो 8वें वचन में पढ़िए. फिर इब्लिस उसे एक बहुत ऊंचे पहाड़ पर ले गया और सारे जगत के राज्य और उसका वैभव दिखाकर उससे कहा, यदि तू गिरकर मुझे प्रणाम करे तो मैं यह सब कुछ तुझे दूंगा. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். यदि तुम गिरकर मुझे प्रणाम करेगा तो ये सारी चीज तुम्हें दूंगा कर ये इब्लिस ने यीशु मसीह प्रभु यीशु मसीह को बता रहा है. முதல் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம், சாப்பாடை கொடுத்து இயேசுவ அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான், முடியலை, ஃபெயில் ஆயிடுச்சான். पहले परीक्षा हम देखा था जो पत्थर को देकर खाने के ऊपर बदल कर रोटी को बदलने के लिए बताया हुआ. उस टेस्ट में जो इब्लिस हार गया. 2வது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தற்கொலை பண்றதற்காக முயற்சி பண்றான். அதுலயும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. अब ये दूसरा परीक्षा में प्रभु यीशु मसीह को जो सुसाइड करने के लिए मीन्स उस मंदिर का ऊपर से नीचे गिरकर उनका मौत उठाने के लिए कोशिश किया था. लेकिन उस परीक्षा में भी
प्रभु यीशु मसीह ने जीत गया। மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா இச்சைகளையும் எல்லா காரியங்களையும் பிசாசு வந்து இயேசுவுக்கு கொடுக்குறான்னு சொல்றான். அதுக்கு என்ன செய்யணுமா? பிசாசை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். अभी तीसरा टेस्ट में ये इब्लिस ने प्रभु यीशु मसीह के सामने आकर बता रहा है, तुम मेरा सामने आकर प्रणाम कर दो ताकि ये पूरा दुनिया का जो भी वस्तु है तुमको सौंप दूंगा कर। அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னு பாருங்க. उसको प्रभु यीशु मसीह ने क्या उत्तर दे रहा है? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். उसके लिए प्रभु परमेश्वर ने क्या उत्तर दिया 10वें वचन में, हे शैतान दूर हो जा, क्योंकि लिखा है तुम प्रभु अपने परमेश्वर को प्रणाम करो. அந்த வார்த்தையை ஆண்டவர் தெளிவாக சொல்லி பிசாசை அப்பாலே போக சொல்கிறார். उस वचन में जो प्रभु यीशु मसीह ने क्लियर कट उनको बताकर उस शैतान को इब्लिस को भगा रहा है. தேவன் ஒருவருக்கே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. प्रभु परमेश्वर को प्रणाम कर उनको आराधना करें. மூன்று டெஸ்ட்லையும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாங்க? பாஸ் பண்ணிட்டாங்க. உலக இச்சைக்கு இயேசு கிறிஸ்து பணிந்து போகல, பிசாசினுடைய வார்த்தைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணிந்து போகல, மூன்றாவது தற்கொலையும் பண்ண சொல்லியும் அதற்கும் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வின் பண்ணிட்டாங்க. ये तीनों परीक्षा प्रभु यीशु मसीह के सामने आया, लेकिन ये तीनों परीक्षा में प्रभु यीशु मसीह ने हरा नहीं, जीता है. उसमें जो अपना वचन को प्रयोग कर उस शैतान को इब्लिस को भगाया, हराया. நம்மிடத்திலும் இந்த பரீட்சைகள் கடந்து வரலாம். हमारे सामने भी ऐसा परीक्षा आ जाए. ஒருவர் சொல்லலாம், நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு 20,000 ரூபா உங்களுக்கு நாங்கள் சேலரி மந்த்லி கொடுக்குறோம், ஆனால் உங்களுக்கு ஒரு நாளும் லீவு கிடையாது. ऐसा परीक्षा आ सकता है. कोई भी कंपनी में ज्वाइन करने के लिए आपको नया ऑफर आ सकता है, 20,000 तनख्वाह दे रहे हैं, लेकिन एक भी दिन आपको छुट्टी नहीं देंगे करके. छुट्टी नहीं லீவ் கிடையாது அப்படின்னா என்னன்னா, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தேவனை ஆராதிக்கும்படி நீங்கள் போகக்கூடாது. छुट्टी नहीं है इसका मतलब क्या है? जो प्रभु परमेश्वर को आराधना करने के लिए जा नहीं सके, தேவனுடைய ஊழியத்தையும் செய்யக்கூடாது, प्रभु का काम भी नहीं कर सके. இதுதான் பிசாசினுடைய டாக்டிக்ஸ். यही जो इब्लिस का जो टैक्टिक्स है, शैतान का टैक्टिक्स है. இதிலே நாம் பார்க்கின்றோம், மலையின் உப்பரிக்கையிலே மலையிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்திவிட்டு, என்னை பணிந்து கொண்டால் நான் என்ன செய்கிறேன்? இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை உலக இச்சைகளை கொடுத்து, உலக ஆசாபாசங்களை கொடுத்து, உலக ஐஸ்வர்யங்களை கொடுத்து இயேசுவை கவிழ்ப்பதற்கு பிசாசு முயற்சிக்கிறான். ऐसे तीसरे टेस्ट में हम देखेंगे तो जो प्रभु यीशु मसीह को जो पहाड़ के ऊपर ले जाकर पूरा संसार को, पूरा दुनिया को देकर मुझे प्रणाम करेगा तो ये सारे वस्तु, सारे चीज तुमको दे दूंगा कर ये इब्लिस ने यीशु मसीह को बता रहा है. मतलब जो संसार का पूरा इच्छा उनको दिखाकर நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே நாம் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காரியங்களை செய்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி இச்சைகள் எல்லாம் அநேகம் நம்மை தொடர்ந்து வரும். अगर हम डिसीजन लेकर प्रभु का काम करना है, प्रभु का प्रयोग करना है कर हम डिसीजन लेकर आगे बढ़ेगा तो ऐसा शोधना, ऐसा घटना हमारे सामने हमेशा आ सकता है. இப்படி வரும் பொழுது நாம் தெளிவாக இயேசு கிறிஸ்து மேற்கொண்டது போல நாம் சொல்ல வேண்டும், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வதற்கு துணிவுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ऐसा शोधना, ऐसा परीक्षा, ऐसा घटना हमारे सामने आएगा तो जैसे प्रभु यीशु मसीह ने बताया, दूर हट जाओ शैतान, जैसे वर्ड प्रयोग किया, इस मुताबिक हम भी उस शब्द को प्रयोग कर उसको जीतना चाहिए. மூன்று சோதனைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். तीनों परीक्षा में प्रभु यीशु मसीह ने जीकर हमारा परमेश्वर का नाम को ऊंचा किया. ஆதியாகமம் 3வது அதிகாரம் उत्पत्ति 3रे अध्याय, पुराना नियम में उत्पत्ति 3रा अध्याय 1 to 5. 1 से लेकर 5 वचन.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துக்கு விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடரவும் வேண்டாம் என்று சொன்னான் என்றார். அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அடுத்த சோதனை யாருக்கு வருகிறது என்று சொன்னால், பிதாவினால் இந்த பூமியிலே முதலாக படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏதேன் தோட்டத்திலே पहले हम प्रभु यीशु मसीह के जो परीक्षा आया उसके बारे में देखा था. अभी जो देख रहे हैं, परमेश्वर ने सबसे पहले जो बनाया था, मतलब सृष्टि किया, उस आदम एंड ईव का जो परीक्षा उसके बारे में हम ध्यान कर रहे हैं. அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுக்காக அந்த இடத்திலே மிக சந்தோஷமாய் மிக சமாதானமாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு திறந்த உள்ளத்தோடு முழுமையான இருதயத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். अभी हम इधर देखेगा तो प्रभु परमेश्वर ने इस आदम एंड ईव को सृष्टि कर उनको एदन गार्डन में रखा हुआ. उन लोग प्रभु परमेश्वर का आराधना कर बहुत खुशियों से बहुत अच्छी तरह से उधर जी रहे थे. அந்த வேளையிலே பிசாசு ஆனவன் பாம்பை போல உருவம் எடுத்து ஏவாளை சோதிக்கும்படி ஏவாளிடத்தில் கடந்து வருகிறான். उस वक्त ये जो शत्रु है इब्लिस, जो सर्प का रूप से इनको ये ईव को शोधना करने के लिए परीक्षा करने के लिए उनके पास आ रहा है. 4வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. वो चौथी वचन में पढ़ेगा तो, तब सर्प ने स्त्री से कहा, तुम निश्चय ना मरेगा. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் ஆதாம் ஏவாளிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விருட்சத்தை மாத்திரம் நீங்கள் சாப்பிட வேண்டாம், வேற எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட் மட்டும்தான் பிதாவானவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்குறாங்க. अभी परमेश्वर को देखेगा तो इस आदम एंड ईव को यही बताया था, सारे वृक्ष का फल जो है आप खा सकते हैं, केवल एक ही वृक्ष का फल नहीं खाना चाहिए कर यही आज्ञा, यही आदेश दे रहा है. அந்த ஒரே கமாண்டை அவங்களால என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல. केवल एक ही आदेश दिया, उस एक ही आदेश को वो पालन नहीं कर पाया. அது எப்படி அந்த பிசாசானவன் தந்திரமாய் வந்து அவர்களை வஞ்சிக்கிறான் என்று சொன்னால், बहुत तंत्र के साथ कैसे इनको धोखा दिया आदम ईव को. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லி அவர்களை அந்த ஏவாளை வஞ்சிக்கிறது. वो कैसे उनको धोखा दिया ये शत्रु ने. उन्होंने आकर इनको बता रहा है, जिस दिन इस फल को आप लोग खाओगे उस टाइम आप लोग आंख खुल जाएगा और आप लोग देवदूत जैसे आप बन जाएगा, ये परमेश्वर जानता है कर उनको बता रहा है. பாருங்க, அப்படி சாத்தான் சொன்ன உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்க, அதை சாப்பிட்டு அந்த 6வது வசனத்தை பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. जब स्त्री ने देखा कि उस वृक्ष का फल खाने के लिए अच्छा और देखने में मनभाव और बुद्धि देने के लिए छाने योग्य भी है. இச்சிக்கப்பட பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது. எப்படி இருந்தது?
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. वो 7वें वचन में हम पढ़ें, वो वृक्ष का फल खाने के लिए अच्छा और देखने में मनभाव और बुद्धि ने के लिए छाने योग्य भी है. இச்சிக்கப்படத்தக்கதார் போலதான் இருக்கக்கூடிய காரியங்களை தான் பிசாசானவன் என்ன செய்வான், கொண்டு வந்து நம்மை சோதிக்கும்படியாய் கடந்து வருவான். जो शैतान हमारे सामने किस टाइप का परीक्षा देगा, जो इच्छा करने के लिए मीन्स छाने योग्य की कार्य हमारे सामने लेकर रखेगा. நீங்கள் எப்படி ஆவீர்கள், தேவர்களைப் போல் ஆய்விடுவீர்கள். அதை வந்து யார் தடுக்கிறாங்க, தேவன் தடுக்கிறார் என்று சொல்லி தேவன் மேல அந்த பிசாசு என்ன செய்யறான், குற்றம் சாட்டுகிறான். अब ये शैतान यही बोल रहा है, आप लोग जब इस फल को खाएगा तो आप लोग देव जैसे हो जाएगा या देवता जैसे हो जाएगा. इसको ये सारी चीज परमेश्वर जानता है, लेकिन आप लोग देवता बनने के लिए ये परमेश्वर रुकावट डाल रहा कर ऐसे काउंसलिंग किया. அது வந்து பாருங்க, அப்படி சொன்ன உடனே எவ்வளவு அன்பாக படைத்து, எவ்வளவு அவர்களை நேசித்து, அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி, இந்த உலகத்தையே உண்டு பண்ணி அவங்கள 2 பேரையும் உல்லாசமாய் நடமாட வைத்த அந்த தேவனை குறித்து, இவ்வளவு நல்ல காரியங்களை செய்த அந்த தேவனை குறித்து பிசாசு அவர்களை வஞ்சிப்பதற்கு வந்த உடனே அவங்க என்ன செய்றாங்க, வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டாங்க. अभी देखें, ये प्रभु परमेश्वर ने इन दोनों को इतना अच्छा उनको बनाया और इतना अच्छा सुविधा उस गार्डन में बना कर दिया, सारे फैसिलिटी सारे सुविधा उधर कर देने के बाद ये शैतान ने आकर ऐसे लफ्ज बताया, उस लफ्ज के ऊपर इन लोग गिर गया. பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். उसके बाद क्या हो रहा है, उनका शब्द सुनकर ये ने क्या किया, उस फल को देखकर उस फल को तोड़कर खुद भी खाया और उनका पति को भी दिया. இச்சையின் நிமித்தம் ஏவாள் அதை சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்து 2 பேரும் தேவ மகிமையை இழந்து போனார்கள். चाहने योग्य की वजह से ये फल को देकर उसको तोड़कर खाकर अपना पति आदम को भी देकर दोनों जो परमेश्वर का महिमा से गिर गया. இயேசு கிறிஸ்துவுக்கு இச்சையை குறித்ததான ஒரு டெஸ்ட் வந்தது. உலகம் முழுவதையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி यीशु मसीह के सामने एक परीक्षा आया था, तुम्हारा प्रणाम करेगा तो पूरा संसार को तुमको देगा कर ऐसे एक छाने योग्य एक टेस्ट आया था. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு டெஸ்ட் வந்தது, நீங்கள் தேவர்களைப் போல் ஆய்விடுவீர்கள் என்று சொல்லி. आदम एंड ईव को एक परीक्षा आया, तुम लोग इसको खाएगा तो देवदूत जैसे बन जाएंगे. இதுல இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாங்க, ஆதாம் ஏவாள் என்ன செய்றாங்க, விழுந்து விட்டார்கள். इसमें प्रभु यीशु मसीह ने जीत गया, लेकिन आदम एंड ईव हार गया. ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடிஞ்சது, ஏன் இந்த ஆதாம் ஏவாள் வந்து விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. अभी देखें क्यों प्रभु यीशु मसीह उस परीक्षा में जीता, लेकिन आदम एंड ईव उस परीक्षा में हार गया. நமக்கு வரக்கூடிய பரீட்சைகளை நாம் மேற்கொள்வதற்கு, நாம் தாண்டி வருவதற்கு நம்மிடத்துல என்ன காணப்பட வேண்டும்? हमारे सामने जो भी परीक्षा आएगा, उस परीक्षा को जीतने के लिए हमारे अंदर क्या चाहिए? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து தேவனோடு உள்ள உறவிலே தரித்திருந்து அவரோடு அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபெல்லோஷிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவருக்கு டெஸ்ட் வந்தது. இயேசு கிறிஸ்து சிம்பிளா அதை என்ன செஞ்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. अभी प्रभु यीशु मसीह ने 40 दिन उपवास कर जो प्रभु परमेश्वर के साथ जो भी बंधन है उसको ज्यादा जोड़कर रखते वक्त उस वक्त ये परीक्षा उनके सामने आया है. இந்த பக்கத்திலே ஆதாம் ஏவாளிடத்திலே பார்க்கும் பொழுது அவர்களும் தேவனோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன செஞ்சாங்க, பிசாசினுடைய தந்திரத்தை, பிசாசினுடைய வார்த்தையை நம்பி விட்டார்கள். इस साइड भी आदम एंड ईव
प्रभु परमेश्वर के साथ ही अच्छा फेलोशिप में थे, लेकिन क्यों गिरा? जो शत्रु, जो इब्लिस ने जो लेकर आया, उस तंत्र वाक्य के ऊपर गिर गया हम लोग। மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். मैथ्यू 26 26 41 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். पढ़िए उसको। जागते रहो और प्रार्थना करते रहो कि तुम परीक्षा में ना पड़ो। आत्मा तो तैयार है परंतु शरीर दुर्बल है। இப்போ நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதனையிலே விழுந்து போகாதபடிக்கு நம்மளிடத்தில் என்ன காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விழித்திருந்து தேவனோடு உறவை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். हम हमारा सामने जो परीक्षा आएगा उसको कैसे जीतना है तो हम जागते रहना चाहिए और प्रार्थना करते रहना चाहिए, तब इस हमारे सामने आने वाले जो परीक्षा को हम जीत सकते हैं। நம்மிடத்திலே கர்த்தர் தந்திருக்கக்கூடிய, நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனாலும் மாமிசம் எப்படிப்பட்டது? பலவீனமானது. परमेश्वर जो हमको दिया हुआ आत्मा वो गंभीरता के साथ है, लेकिन हमारा शरीर है बहुत कमजोर है। சோ நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். इसलिए हम आत्मा से चलने वाला लोग होना चाहिए. ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். आत्मा के द्वारा हम चलना है तो हम प्रार्थना में हमेशा रहना चाहिए. உபவாசமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக தொடர்ந்து இருக்க வேண்டும். उपवास और प्रार्थना हमारा जिंदगी में एक पार्ट होना चाहिए, भाग होना चाहिए. இந்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுது பிசாசானவனுடைய தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாதபடிக்கு தேவன் நமக்கு ஞானத்தையும் வார்த்தையும் கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். हमारा कार्रवाई, ऐसे कार्रवाई हमारा जिंदगी पर रहेगा तो शत्रु कैसे भी परीक्षा लेकर आएगा तो हम उसमें ना करेंगे, उसमें जीतने वाले फल प्राप्त करेंगे. மேத்யூ 6 மத்தேயு 6:13 எடுத்துக்கொள்ளலாம். मैथ्यू चैप्टर 6 13 எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென். அந்த வார்த்தையை, அந்த ஜெபத்தை பாருங்கள். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளா இருக்கிறது என்று சொல்லி சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும் பொழுது, அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஜெபத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். நீங்கள் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. प्रभु यीशु मसीह ने अपना चेलों को, अपना शिष्यों को जो कैसे प्रार्थना करना है कर बताते वक्त उधर जो 13वें वचन में बता रहा है, और हमें परीक्षा में नाला परंतु बुराई से बचा, क्योंकि राज्य और पराक्रम और महिमा सदा तेरे ही हो. அப்ப நாம் சோதனை என்ன செய்யும்? நம்மை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். जो परीक्षा हमेशा लगातार हमारा सामने आते रहेगा. அந்த சோதனையில் நாம் விழுந்து போகக்கூடாது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறார். சோதனைக்குட்பட பண்ணாமல் நான் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் காணப்பட வேண்டும். तो परीक्षा हमारा सामने हमेशा रहेगा, लेकिन उस परीक्षा में ना गिरना, उसमें जीतना है तो जो प्रभु परमेश्वर ने हमें बता कर रखा है उसमें जीतने के लिए हमेशा प्रार्थना और इस सारे बुराई चीज से दूर करने के लिए हम प्रार्थना करना चाहिए. இதைத்தான் தேவன் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு இடத்திலிருந்தும் எதிர்பார்க்கின்றார். इस चीज को हम सबके सामने परमेश्वर ने बताना चाहता है. சோதனைகள் உண்டு வாழ்க்கையில். हमारा जिंदगी पे हमेशा परीक्षा है. சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம்
ஜெபத்திலும் உபவாசத்திலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும் தரித்திருக்க வேண்டும். इस परीक्षा को हम पार करना है तो हमेशा हम प्रार्थना उपवास और प्रभु का वचन में रहना चाहिए. அந்த சோதனையை நாம் கடந்து வரும் பொழுது, சோதனையை நாம் ஜெயிக்கும் பொழுது, சோதனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வரும் பொழுது ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். इस परीक्षा को हम पार कर जीत कर आते वक्त कुछ कार्य हमारे सामने प्रभु परमेश्वर बताता है. யாக்கோபு 1வது அதிகாரம் जेम्स पहले चैप्टर 2-3 வசனங்கள். 2 और 3 वचन. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். पढ़िए बोला याकूब की पत्री फर्स्ट चैप्टर 2-3. 2-3. हे मेरे भाइयों, जब तुम नाना प्रकार की परीक्षाओं में पढ़ो तो इसकी पूरे अंदाज की बात समझो, ये जानकर कि तुम्हारे विश्वास की परखे जाने से दोरज उत्पन्न होता है. சோ உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் ஒரு டெஸ்டை, ஒரு பரீட்சையை நாம் கடந்து வரும் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் ஒரு பொறுமையை நாம் என்ன செய்கின்றோம், கற்றுக்கொள்கிறோம். एक परीक्षा हम पार करेगा तो उसमें क्या हम सीखते हैं, उसमें जो शांत मतलब जो कामनेस उसको सीखते हैं. நான் கழிந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகளோடு இருந்து நான் ஒரு ஸ்டோரியை பார்த்து கொண்டிருந்தேன். मैं पिछले दिनों में मेरे बच्चों के साथ बैठकर एक कहानी देख रहा था. அந்த ஸ்டோரியுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அவருடைய அந்த ஆக்டருடைய பேர் என்னது, அது மறந்துட்டேன். அவங்க எப்படின்னா அதனுடைய காரியம் எப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டோரி அல்ல, நிஜமாக நடந்தது. அது ஹிஸ்டரி, நான் ஸ்டோரின்னு சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஹிஸ்டரி. वो स्टोरी नहीं है, एक हिस्ट्री है. उस हिस्ट्री में क्या देख रहा था, क्या था, அந்த கப்பல் கொள்ளையர்கள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கப்பல் கொள்ளையர்களோடு ஒருவன் என்ன செய்கின்றான், அந்த கப்பல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுகிறான். அந்த வேலையை அவன் சரிவர செய்து வருகிறான் என்று சொல்லி அவன் தன்னுடைய மாலுமிக்கு, அதாவது கேப்டனுக்கு இவன் ஒரு காரியத்தை சொல்கின்றான். இந்த கப்பலை நாம் இப்பொழுது இந்த இடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், எடுத்துக்கொண்டு போனால் இந்த கப்பல் ஆக்சிடென்ட்டிலே இது தண்ணிக்குள்ளாக மூழ்கி போய்விடும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறான். इधर देखें, इस एक नाव मीन्स एक शिप है, उस शिप में कैप्टन है और नया एक बंदा उस नौकरी में शामिल हुआ. उसमें கொள்ளையர் இல்லை, கப்பல் வேலைக்காரன். उसमें जो नौकर है, जो शिप में जो रहते हैं उसमें नौकर भी है. उसमें जो नया बंदा जो शिप में शामिल हुआ वो बता रहा है इस शिप को नहीं ले जाना, क्योंकि अभी इधर से निकलेगा तो पक्का कभी दुर्घटना में फंस जाएगा कर कैप्टन को बता रहा है. அந்த கேப்டன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கேப்டன் சொல்றான், இல்ல இல்ல நம்ம கண்டிப்பா இன்னும் ஒரு 2 daysல நம்ம இந்த இடத்தை விட்டு நாம் கிளம்பி விட வேண்டும். लेकिन वो कैप्टन ने उनको उत्तर दिया, नहीं हम 2 दिन के अंदर इस जगह से निकलना चाहिए कर. உடனே அந்த அந்த மாலுமி அந்த சகோதரன், அவங்க ஆலோசனை சொன்ன சகோதரன் என்ன செய்யறாருன்னா, நீங்க இப்போ இந்த கப்பலை எடுத்துட்டு போனீங்கன்னா நான் உங்க கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு கப்பல்ல இருந்து வெளியே இறங்கிடுவார். उस वक्त वो जो काम करते थे, जो बता रहे थे, वो बोल रहा है अगर 2 दिन के अंदर ये शिप को इधर से लेकर जाएगा तो मैं आप लोगों के साथ यात्रा नहीं करूंगा, मैं शिप से उतर रहा हूं. அது வந்து ஒரு தீவிலே அவர்கள் அந்த கப்பலோடு இருக்கின்றார்கள். एक आइलैंड में उन लोग उसका शिप के साथ रहे. அப்போ இவர் இறங்கின உடனே இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, மறுபடியும் அவங்க கப்பலை கொண்டு போக மாட்டாங்க, நான் இறங்கினாலும் இறங்குனது நிமித்தம் கப்பலை எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய சிந்தனை.
ये बंदा को क्या चिंता था, क्योंकि इस द्वीप से मैं उतर गया तो, शिप से ये द्वीप में उतर गया तो इन लोग इस शिप को लेकर नहीं जाएंगे कर उसके चिंता में था. ஆனா அந்த மாலுமிய கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா ஷிப் எடுத்துட்டு போயிட்டாரு. लेकिन वो कैप्टन ने क्या किया, वो शिप को वो द्वीप से लेकर चला गया. அந்த சகோதரன் 4 வருடமாக அந்த தீவிலே தனிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். वो बंदे ने क्या किया, 4 साल तक उस द्वीप में अकेला जिंदगी जी रहा था. அந்த சகோதரனுடைய ப்ரீவியஸ் லைஃப், முன்னாடி உள்ள லைஃப்பை பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பிரச்சனை தான் பண்ணுவார், சண்டை தான் போடுவார். ஸ்கூலில் சண்டை, சர்ச்சில் சண்டை. அவர் ஒரு பிலீவர் தான். ஸ்கூலில் இருந்தால் ஸ்கூலில் பிள்ளைகளோட சண்டை போடுறாரு, சர்ச்சில் இருந்தால் சர்ச்சில் ஆட்களோட சண்டை போடுறாரு. இப்படியாக வீட்டுக்கும் அடங்காமல், யாருக்கும் அடங்காமல் ஒரு நல்ல ஒரு திமிரான ஒரு மனுஷனாக வாழ்ந்து வருகிறார். वो बंदा कैसे बंदा था, वो चर्च में कलीसिया में जाता था, लेकिन वो उनका घर में भी प्रॉब्लम करता है, उनके चर्च में भी प्रॉब्लम करता है, जहाँ भी जाएगा उधर पंगाई करता रहता है. उस बंदा अभी इस द्वीप में फंस गया. 4 வருஷம் தனிமையாய் ஆக்கப்பட்டு விட்டார். 4 साल अकेलेपन में उस द्वीप में जी रहा था. அந்த 4 வருடத்திலே சகோதரன் அநேக காரியங்களை கடந்து போனார். அதெல்லாம் சொல்வதற்கு இப்போ டைம் இல்லை. அநேக காரியங்களை கடந்து போகிறாரு. 4 வருஷம் முடியும் பொழுது இவர்களுடைய மாலுமியும் இன்னொரு மாலுமி 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு ஒரு மாலுமி பிரிஞ்சு போனாங்க. இன்னொரு மாலுமியோட தான் இவர் தீவில் வந்து இறங்கினார். யாரோடு சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்களோ அந்த மாலுமியோட ஷிப்பு இந்த தீவுக்கு வருகிறது. अभी उस शिप में 2 कैप्टन थे, उस दोनों कैप्टन के बीच में झगड़ा था. उस झगड़े में एक कैप्टन पहले निकल गया गुस्सा होकर, तो अभी इस द्वीप से इस बंदों को छोड़कर एक कैप्टन उस शिप को लेकर चला गया. लेकिन पहले जो कैप्टन उस शिप में था वो कैप्टन अभी उस द्वीप में वापस आ रहा है. இவர் அவர்களை சந்திக்கின்றார். அவர்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர் செய்கின்றார். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க. கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொடுக்குறார். अब ये बंदा क्या कर रहा है, जो दूसरा कैप्टन उस शिप के साथ इस द्वीप में आया, उस वक्त उनका खाने की चीज सारे अरेंजमेंट सब कुछ कर उनको दे रहा है. கப்பலை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு கட்டைகள் எல்லாம் வந்து காட்டில் போய் வெட்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு. अभी इस द्वीप में जो बंदा था, उस शिप को ठीक करने के लिए जो भी लकड़ियां चाहिए वो जंगल में जाकर काट कर उनको दे रहा है. அப்படி எல்லா காரியங்களையும் செய்து முடித்த உடனே அந்த கேப்டன் வந்து இவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறார். ஏன்னா 4 வருஷம் வரைக்கும் ஷேவிங் இல்லை, ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் இல்லை, மிருகத்தோட தோலை தான் வந்து அவர் ட்ரெஸ்ஸாக அணிந்திருந்தார். அப்போ இவர் வந்து நினச்சாருன்னா இவரை யாருன்னு கேப்டனுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் கேப்டனுக்கு தெளிவாக இவரை கண்டுபிடிச்சிட்டார் யாருன்ட்டு. अभी ये बंदा सारे मदद सारे चीज इनको कर दिया, लेकिन कैप्टन ने पहचान लिया ये कौन है कर. लेकिन ये 4 साल में ये ना शेविंग किया हुआ, ना प्रॉपर कपड़ा है, और जो जानवर को मारकर उसका जो स्किन है उसको उतारकर उसका ड्रेस पहन कर, लेकिन ये समझा मुझे कोई भी पहचानेगा नहीं, लेकिन उस कैप्टन ने इसको पहचान लिया. அவர் கடைசியாக அந்த அந்த சகோதரனிடத்தில் அந்த கேப்டன் சொல்கிறார், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே நீ யாருன்னு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கு பார்த்தது வேற, இன்னைக்கு உன்னுடைய சுபாவங்கள், கேரக்டர்கள் எல்லாம் மாறி இப்போ ஒரு நல்ல ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி அவரை குறித்து, அதாவது கோபம் எல்லாம் மாறி நல்ல பொறுமையை கற்றுக்கொண்டு பொறுமையாய் காரியங்களை செய்வதற்கு கற்றுக்கொண்டார். अभी वो कैप्टन बता रहा है, जिस दिन मैं इधर आ गया 2 या 3रा दिन में मैं पहचान लिया तुम कौन है कर. लेकिन पहले तुमको जो मैं देखा हूँ उस टाइम का स्वाब दूसरा था. अभी वो गुस्सा और जो भी मृग स्वाब है ये सब छोड़कर अब ये इस दिनों में तुम बहुत शांति से सारे चीज कर रहा है कर मैं पहचान लिया. அந்த 4 வருடத்திலே அந்த மகன் கற்றுக்கொண்டது சோதனையை சகித்து 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 பொறுமையை கற்றுக்கொண்டான். அவன் ஒரு பிலீவராக இருந்ததுனால அவனுக்கு கையில் ஒரு பைபிளையும் வைத்துக்கொண்டு வேதத்தையும் வாசித்து வாசித்து தேவனுக்காகவும் செயல்படும்படியாய் அவன் உருவாகிறான். अभी इस द्वीप में ही अकेला था, तो अपना सामने जो भी 4 साल में जो भी परीक्षा था, जो भी घटनाएं था, उस वक्त सारे कार्रवाई को इसको फेस कर वो एक
चर्च में जाने वाला बिलीवर था, इसी वजह से उनके हाथ में भी एक बाइबल था। इसलिए उस 4 साल में ये बाइबल को भी वचन को पढ़ कर उसका स्वाब में, उसका जिंदगी में सारे चीज में बदलावट लेकर आया। அந்த அந்த தீவிலே அவன் கடந்த அந்த 4 வருடத்திலே கடந்து வந்த சகல சோதனைகளையும் அவன் மேற்கொண்டு தேவனுடைய வார்த்தையையும் கற்றுக்கொண்டான், பொறுமையையும் கற்றுக்கொண்டான். நல்ல ஒரு மனிதனாக அந்த தீவிலிருந்து அந்த அடுத்த மாலுமியோடு அந்த கப்பலோடு அவன் கடந்து அவனுடைய ஊருக்கு கடந்து வருகிறான். अब इस 4 साल में उनको जो गैप मिला, जो भी परीक्षा आया, ये सारे परीक्षाओं में उसको जी कर, मतलब जीत पाकर, और जो अपना सामने जो प्रभु का वचन था उस वचन को पढ़कर उनका सारे क्वालिटी स्वाब सब कुछ बदल कर अब ये एक अच्छा इंसान के नाते उस शिप में दोबारा यात्रा कर रहा था। 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 10 13வது வசனம். 13वें वचन, மனுஷனுக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும் கூடியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பாருங்க, उसमें जो 1 Corinthians 10वें अध्याय और 13वें वचन ये बता रहा है, तुम किसी ऐसे परीक्षा में नहीं पड़े जो मनुष्य के सहने से बाहर है। परमेश्वर सच्चा है और वह तुम्हें सामर्थ्य से बाहर परीक्षा में न पड़ने देगा, पर परीक्षा के साथ निकास भी करेगा कि तुम सह सको। தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். परमेश्वर सच्चाई है। அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கின்றார். जिनका अंदर परमेश्वर का भय है उनके लिए परमेश्वर सच्चा है। உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், आप लोगों को जो सामर्थ्य से ज्यादा परीक्षा आने के लिए परमेश्वर अनुमति नहीं देता है। சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். जो परीक्षा आएगा तो उस परीक्षा को सहन करने के लिए ताकत भी वो और उससे पार होने के लिए भी ताकत परमेश्वर देता है। அந்த சகோதரன் அந்த தீவிலே இருந்தான். 4 வருடங்களாக அவன் ஸ்டார்டிங்ல சாப்பிட்டது ஃபிஷ், அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டது மட்டன், அதுக்கப்புறம் மட்டனுடைய அதாவது பால், இவைகள் எல்லாம் சத்தான காய்கள் கனிகள் எல்லா காரியங்களையும் அந்த தீவிலே தேவன் அந்த சகோதரனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு அந்த சகோதரனை இந்த இடத்திலே கொண்டு வந்து விட்டு அவரை உருவாக்குகிறார். उस भाई जो द्वीप में था फंसा हुआ था, वो शुरू में खाया मछली, उसके बाद खाया जो मटन, उसके बाद खाया वो जंगल का सारे फल वगैरह खाकर, ये सारी चीज करने के बाद उनको एक अच्छा इंसान बनाकर उनको लेकर गया। நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் சோதனைகளை கொடுக்கும் பொழுது அந்த சோதனையை தாண்டி வரும்படியான சகல காரியங்களையும் கர்த்தர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் அந்த சோதனையை நம்மை கடந்து வரும்படி கர்த்தர் அனுமதிப்பார். हमारे सामने जो भी परीक्षा आएगा तो परमेश्वर ये करता है, उस परीक्षा को पार करने के लिए सारे कार्रवाई ठीक ठाक कर ही उस परीक्षा को पार करने के लिए सामर्थ्य देता है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பீட்டரை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறார், பிசாசானவன் உன்னை சோதிக்கும்படி என்னிடத்தில் பெர்மிஷன் கேட்டிருக்கிறான், உத்தரவு கேட்டிருக்கிறான், உன்னுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லியிருந்தார். अभी प्रभु परमेश्वर पत्रोस को बता रहा है, जो शत्रु है तुमको परीक्षा देने के लिए, परीक्षा करने के लिए मुझसे अनुमति मांग रहा है, लेकिन मैं ये किया, तुम्हारा जो विश्वास कम न होने के लिए मैं प्रार्थना कर रहा हूं कर प्रभु परमेश्वर पत्रोस को बता रहा है। அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். ऐसे परमेश्वर को ही हम आराधना कर रहे हैं।
நீங்கள் கடந்து வருகின்ற எந்த சோதனையோடும் உங்களை கைவிடுகிற தேவனை அல்ல நீங்கள் ஆராதித்துக் किस प्रकार को परीक्षा हमारे सामने आएगा तो उस परीक्षा में हमको हाथ छोड़ने वाला परमेश्वर को नहीं आराधना कर रहे हैं. எல்லா சோதனையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி हर एक परीक्षा से हमको छुटकारा देकर உங்களை அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் விரும்புகிற விதமாக அவர் உங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி எப்படி விரும்புகிறாரோ அந்த விதத்தில் உங்களை உருவாக்கி அவர் மறுபடியும் உங்களை பயன்படுத்துவதற்கு போதுமானவராக उस शोधना से छुटकारा देकर उस परीक्षा में छुटकारा देकर परमेश्वर जो अपना इच्छा का दौर हमको बनाकर हमको उनके हाथ में प्रयोग करने के लिए कोशिश कर रहा है. யாக்கோபு 1:12 யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12 धन्य है वह मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वह खरा निकलकर जीवन का मुकुट पाएगा, जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वालों से की है. சோதனையை சகிக்கிற மனுஷன் யாருன்னா அவன் பாக்கியவான். जो परीक्षा को स्थिर रखता है क्योंकि वो भाग्यवान है. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனையை அவன் மேற்கொண்டதற்கு பின்பதாக சோதனையை அவன் ஜெயித்ததற்கு பின்பதாக जो बंदा उस परीक्षा को पार करने के बाद और जो उस परीक्षा में जीत पाने के बाद கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். जो अगर वो परीक्षा से जीत गया तो परमेश्वर जो बताया हुआ है उस जीव का मुकुट को पाएगा. என்ன ஜீவ கிரீடம்? ஜீவ கிரீடம் என்றால் என்னது தேவன் நமக்கு தரப்போகிறார்? இந்த சோதனைகள் எல்லாம் உருவாக்கி நம்மளை கடந்து வந்து அவர் நம்மளை உருவாக்கி அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன தருவதற்காக? அவருடைய ஜீவ கிரீடத்தை தருவதற்காக. ஜீவ கிரீடத்தை நாம் எப்பொழுது எங்கு பெற்றுக்கொள்ள போகிறோம்? अभी इतना परीक्षा हमारे जिंदगी में सामने आकर इसको पार कर जीकर आने के बाद ये परमेश्वर हमको क्या दे रहा है? एक जिंदगी का जीव का मुकुट दे रहा है. वो जीव का मुकुट क्या है, कैसे उसको प्राप्त करेंगे, इसके बारे में हम देखें. ரெவலேஷன் 3 வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 ரெவலேஷன் 3:21 प्रकाशित நான் ஜெயமுடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயமெடுக்கிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். 3 अध्याय और 21वां वचन. जो जय पाए मैं उसे अपने साथ अपने सिंहासन पर बैठाऊंगा, जैसे मैं भी जय पाकर अपने पिता के साथ उसके सिंहासन पर बैठा गया. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த இந்த பூமியில் அவர் கடந்து வந்த சகல பாடுகளையும் சகல கஷ்டங்களையும் சகல சோதனைகளையும் அவர் ஜெயித்து மேற்கொண்டு பிதாவினுடைய வலது வாரிசத்தில் அமர்ந்திருப்பது போல जैसे प्रभु यीशु मसीह अपने सामने जो भी परीक्षा आया उस सबको फेस कर उसमें जीत कर जो पिता के दाहिने साइड में अपना सिंहासन पर बैठा, जैसे ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். जो जय पाएगा उसको भी मेरा सिंहासन में बैठने के लिए उनको अधिकार दूंगा. இதுதான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவ கிரீடம். यही हम पाने वाला जीव की मुकुट है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அமர்வதற்கு
ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், இந்த பூமியிலே உருவாக்கி பக்குவப்படுத்தி பயன்படுத்தி அவருடைய நாம மகிமையை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். अभी प्रभु परमेश्वर के साथ बैठने के लिए हमको इस दुनिया में, इस जिंदगी में हमको बुलाकर और बनवाकर और उनका इच्छा हमारा अंदर पूरा करने के लिए ये सारे चीज कर अपने साथ बैठने के लिए ये सारी कार्रवाई कर रहा है. பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. कितना भाग्य देख लो. जय प्राप्त जो करेगा उनको अपना सिंहासन में अपने साथ बैठने के लिए भाग्य मिलता है. இதுதான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவ கிரீடம். यही हम प्राप्त करने वाला जीव का मुकुट है. சோதனையை ஜெயித்தால் நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு அமர்ந்திருக்க முடியும். परीक्षा को हम जीतेगा तो प्रभु यीशु मसीह के साथ हम बैठ सकते हैं. இல்லையேல் ஆதாமும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளினது போல கர்த்தர் தள்ளுவதற்கும் போதுமானவராக இருக்கிறார். मगर परीक्षा में हम हार गया तो जैसे आदम और ईव को इस एदन गार्डन से बाहर निकाल दिया, इस मुताबिक निकाल सकते हैं. நாம் சோதனையை ஜெயிப்பதற்கான வழிகளையும் கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கின்றார். कैसे हम परीक्षा को पार करना, जीतना है, उस रास्ता भी परमेश्वर ने हमको दिया हुआ है. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரோடு வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து இந்த சோதனையை தாண்டி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கின்றார். उनको चरणों में बैठकर ये प्रभु का वचन को पढ़कर उसका पालन कर ये सारे चीज कर कैसे हम ये परीक्षा को पार करेंगे कर हमको सिखाया हुआ है. நாம் ஜெபித்து இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கலாம். ஜெபிப்போம். हम प्रार्थना कर कैसे इस जीवित का मुकुट को पाएंगे कर प्रार्थना कर हमारे प्रभु का वचन के सामने हमको सौंप दें. आमीन. आमीन.